நம்ம சடனா நோ இல்ல தெரியாதுன்னு சொல்றதுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தெரியாதுன்னு சொல்றதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா யாராச்சும் நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே நோ தெரியாதுங்கிற மாதிரி ஆன்சர் பண்றனாலே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்க கிட்ட எந்த நாலேஜுமே இல்ல. அண்ட் கொஞ்சம் யோசிச்சு தேடி கூட சொல்றதுக்கு பொறுமை இல்லாத பேஷன்னு பேட்ச் பண்ணிடுவாங்க. திரும்ப எதுக்குமே நம்மள எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் இதுவே நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து யோசிக்கிறீங்களோ இல்லையோ, யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் ஆக்ஷனாச்சும் கொடுத்து அதுக்கப்புறம் நோ ஆர் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா, ஓகே அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் அறிவை வச்சு முயற்சியாச்சும் காமிச்சாங்களே நினைப்பாங்க. ஸோ இதுல மெயினா அவங்க டிசப்பாயிண்டட் ஆக மாட்டாங்க. அண்ட் இதை நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னா, ஒரு பெட்டி கடையில இருந்து தான். நான் 7up கேட்டேன், பட் அந்த கடையில இல்ல. அதுக்கு பதிலா 7up மாதிரி இன்னொரு பிராண்ட் இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தாருன்னா நான் கேட்கும் போதே 7up இல்லன்னு சொல்லிருக்கலாம். இல்ல இன்ஸ்டன்டா இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோன்னு சொல்லிருக்கலாம். பட் அவர் டைம் எடுத்து தேடி 7up இல்ல அதே டேஸ்ட்ல இன்னொரு பிராண்ட் இருக்குன்னு சொல்றப்போ எனக்கு வாங்க மனசு இல்லைனாலும் அவர் 3 மினிட்ஸ் எனக்காக தேடினதை வச்சு வாங்கினேன் அப்படி என்ன வாங்க வச்சாரு. அண்ட் இதை தான் எஸ் லைக் நோ அப்ரோச்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட ஒரு விஷயம் இல்லைனாலும் இருக்கிற மாதிரி காமிச்சு பொறுமையா இல்லைன்னு சொல்றது. இதனால நோ ஒன் வில் பி டிசப்பாயிண்டட்.